எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில்ல? திருவிழாவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிரீடத்தோட கிளம்பிட்டீங்க. நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசி விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. தென்காசில அழகி போட்டி நடக்குதே உங்களுக்கு தெரியாதா? அது அழகிகளுக்கு கிளவிகளுக்கு இருக்கு. இந்த பிரம்மாண்ட செட்டுக்கு முன்னாடி ராம்பாக் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பாட்டி வேற யாரும் கிடையாது. திமுக எம்பி, தென் சென்னை தொகுதியுடைய எம்பியா இருக்கக்கூடிய சுமதி என்கின்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் நம்மையார் அவர்கள் தான். இவங்களுக்கும் மேயர் பிரியா அவர்களுக்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. பிரஸ் மீட்ல மட்டும் ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க, பயங்கரமா ஆபாசலாம் பேசுவாங்க. ஆனா இவங்க பார்க்க வேண்டிய வேலையை பார்க்கவே மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கும் இல்லையா? மேயருக்குன்னு இந்த கடமைகள் இருக்கும், எம்பிக்குன்னு இந்த கடமைகள் இருக்கும். அதை தவிர்த்து மிச்ச எல்லா வேலையும் பார்ப்பாங்க. முக்கியமா பயங்கரமா மேக்கப்பை போட்டுக்கிட்டு விதவிதமா வித்தியாசமா போஸா கொடுத்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அம்மையார் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போற மாதிரி இத மாதிரி விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போட்டோ ஷூட் எடுக்க போயிடுவாங்க. இவங்க இப்படி ராம்பேக் போற இந்த ஒரு நேரத்துலதான் சென்னையில ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அவங்களுடைய பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த நேரத்துல காவல்துறை பாதுகாப்புல இருந்த ஒரு ஆசிரியர் விஷத்தை குடிச்சு இறந்து போனாரு. அதே மாதிரி தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல அரசு துறையில இருக்கக்கூடியவர்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது பத்திலாம் இவங்க கொஞ்சம் கூட கவலையே படாம எம்பியா இருந்துகிட்டு பாருங்க ராம்பாக் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இவங்க இத மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு போட்டோ ஷூட் பண்றதுக்கும் ராம்பாக் போறதுக்கும் தான் அந்த தொகுதி மக்கள் இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களா, எம்பியா ஆக்கி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்களா? இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம். நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு, ஞாபகம் இருக்குங்களா? அந்த நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னன்னு சொல்லி இவங்களுக்கு ஓட்டு சேகரிச்சாரு. தென்சென்னை வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்வது, இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறிவிடாதீர்கள். பாருங்க இவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு அழகான பெண் வேட்பாளர் இருக்காங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்க தொகுதிக்கு அழகான எம்பி வேட்பாளர் இருக்காங்க, இவங்களை எப்படியாச்சும் ஜெயிக்க வைங்க. இந்த உலகத்துல எங்கேயாச்சும் இவங்க அழகா இருக்காங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? யாராச்சும் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. நம்ம திமுக காரங்க பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் யாராச்சும் ஓட்டு சேகரிக்க வந்தா தேர்தல் பிரச்சாரத்துல பேசினா அந்த மக்கள் அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுவாங்களா? போடுவாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள், முக்கியமா நிறைய படிச்சவங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பீத்திக்கிறாங்க இல்லையா சென்னை வாசிகள், அந்த சென்னை வாசிகள் ஓட்டு போடுவாங்க. தரணியை ஆண்ட தமிழக மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இது மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. இந்த அரசியல்வாதிகளை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க இல்லையா, அவங்கள ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இல்லையா, அந்த மக்களை சொல்லணும். சரி, ஓகே. இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. என் வீட்டை அடமானம் வச்சு இந்த நிகழ்ச்சி கட்சிக்காக நடத்தணும்னு நினைச்சேன். சிறுமைப்படுத்துறாரு. கட்சிக்காக உழைக்கணும்னு நினைச்சு தலைவர் மேல பற்று வச்சிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா ஜாதி இல்லையான்னு கேட்கிறாரு. நம்ம ஒன்றிய செயலாளர் வீட்டுக்கு போனாக்கா தன்மானத்தை இழக்கிற மாதிரி தரக்குறைவா 7.5 வருது, சனியை பிடிச்சவன் வாரான், மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்குறாரு. அதாவது இந்த திமுகவுக்குள்ள, நம்ம திமுகவுக்குள்ள சமூக நீதி சமத்துவம்னு பாடம் எடுக்கக்கூடிய திமுகவுக்குள்ள ஜாதி பாகுபாடு இருக்குன்னு சொல்லி திமுக நிர்வாகி சொல்றாரு, அழறாரு. இவங்க வெறும் வெளியில மட்டும்தான் சமூக நீதினு பேசுறாங்க, ஆனா ஜாதிய பாகுபாடோட தான் எங்களெல்லாம் பாக்குறாங்க, பட்டியலினத்தை சேர்ந்தவன் நான் அப்படின்றதுனால என்ன ரொம்ப இழிவா பேசுறாங்க, தரைக்குறைவா நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி கண்ணீர் சிந்தி இவர் அழுதுருக்காரு. மேடைக்கு மேடை சமூக நீதி சமத்துவம்னு பேசக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரியான விஷயங்களை கவனிக்கிறாரா இல்லையா? இது வெளியில எங்கேயாச்சும் நடந்திருந்தா கூட பரவாயில்ல, இவங்க கட்சிக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு, கட்சிக்குள்ளேயே இப்பவும் நடந்துட்டு இருக்கு. பட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காதுக்கு இதெல்லாம் போகவே இல்லை போல, பாவம் அவருக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை போல. இப்ப பார்த்த இந்த விவகாரத்தை அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்முடைய ஆளுநர் RN ரவி இருக்கார் இல்லையா, அவரு சட்டப்பேரவையில இந்த விவகாரத்திற்கு தொடர்புடைய ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காரு. மறுபடியும் ஸ்டாலின் உட்பட பல திமுக காரங்களை கதற விட்டுருக்காரு. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.
இளரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையானது கூடியிருக்கு. இத மாதிரி சட்டப்பேரவை கூடுகிற முதல் நாள்ல ஆளுநர் உரையானது கண்டிப்பா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. அப்படி ஆளுநர் படிக்கக்கூடிய அந்த ஒரு உரையை யார் தயார் பண்ணி கொடுப்பாங்கன்னா, யார் எழுதி கொடுப்பாங்கன்னா, யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க தான் எழுதி கொடுப்பாங்க. இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆளுநர் உரைன்னு சொல்லி இவங்க எழுதி கொடுக்குறாங்க ஐயா, இல்ல இவங்க கிறுக்கி தராங்க இல்லையா, அந்த கிறுக்கல்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம தான் லாஸ்ட் 4 இயர்ஸா பாத்துட்டு வரோமே. இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஆளுநர் உரைன்னு சொல்லி உன்னத்தை கிறுக்கி தராங்க இல்லையா, அந்த கிறுக்கல்களை நான் படிக்க மாட்டேன், படிக்கவே மாட்டேன்னு சொல்லி இந்த திமுக காரங்களை நம்முடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் செருப்பால அடிக்காத குறையா தொடர்ந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் இந்த திராவிட கோஷ்டிங்க திருந்துற மாதிரியே இல்ல, என்னென்னத்தையோ கிறுக்கி தராங்க. தமிழகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களே வேற, ஆனா அவங்க ஆளுநர் உரையில கிறுக்கி தர கிறுக்கல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேற மாதிரி இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அதனாலேயே ஆளுநர் RN ரவி அவர்கள் அந்த கிறுக்கல்களை படிக்கிறதே இல்லை. இதெல்லாம் படிக்க முடியாதா போடா சொல்லிட்டு அவர் போயிட்டே இருக்காரு. இந்த முறையும் நம்முடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் இந்த கிறுக்கல்களை நான் படிக்க மாட்டேன்டா, படிக்கவே மாட்டேன்டான்னு சொல்லி பொலிச்சின்னு மூஞ்சில காரி துப்புற மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாரு. நம்ம ஆளுநர் RN ரவி அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாரு இல்லையா, இதெல்லாம் பெருமை, அவர் வெளிநடப்பு செஞ்சது நம்முடைய பெருமைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த திமுக காரங்களும் திமுகவுக்கு ஜாலரா அடிக்கக்கூடிய தற்கொலை ஊபிஸ்களும் ஆன்லைன்ல வாய்ஸ் அவடால் விட்டுட்டு திரியிறானுங்க. இல்ல ஊபிஸ்கள் என்ன பண்றானுங்க, பிலோ த பெல்ட் போயிட்டு அசிங்கசிங்கமா ஆளுநர் அப்படின்ற அந்த ஒரு மரியாதையே இல்லாம அசிங்கசிங்கமா பேசிட்டு இருக்கானுங்க. சரி விட்டு தலங்க, அது திராவிடத்துடைய கலாச்சாரம், திராவிடம் வளர்த்த வளர்ப்பு அப்படிதான் இருக்கும். அசிங்கசிங்கமா பச்சை பச்சையா பேசதான் வைக்கும். ஆளுநர் RN ரவி அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை அங்க பண்ணி முடிச்சுட்டு நேரா ஆபீஸ்க்கு போயிருக்காரு. ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க நடந்தது என்ன, நான் ஏன் வெளிநடப்பு செஞ்சேன், திமுக எப்படி தெரிஞ்சே தவறுகளை செய்யுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே மறுபடியும் போட்டு உடைச்சிருக்காரு. ஒரு 13 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக ஆட்சி எப்பேற்பட்ட கேவலமான கேடுகட்ட ஆட்சி அப்படின்றத வெறும் 13 பாயிண்ட்ல புட்டு வச்சிருக்காரு. அதை நாம கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆளுநருடைய மைக்க சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தொடர்ந்து ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆளுநரை பேச அனுமதிக்கவே இல்லை. ஆளுநர் கரெக்டா பேச வரும்பொழுது சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஆளுநருடைய மைக்க ஆஃப் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது பாயிண்ட், ஆளுநருக்கு எழுதி கொடுத்த அந்த ஒரு உரையில ஏகப்பட்ட தவறான விஷயங்களை அவங்க எழுதி கொடுத்திருக்காங்க. இல்லாத பொல்லாத ஆதாரமே இல்லாத பல விஷயங்களை எழுதி கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆளுநர் ரவி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசாம, மென்ஷன் பண்ணாம அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவங்க புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. மூணாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்முடைய ஊபிஸ்கள், தற்கொலை ஊபிஸ்கள் எப்ப பார்த்தாலும் பாத்தீங்களா எவ்வளவு முதலீடு வந்திருக்கு, பாத்தீங்களா ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போனதுனால எவ்வளவு கோடி முதலீடுகள் வந்திருக்கு, எத்தனாயிரம் கோடி முதலீடுகள் வந்திருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் உருட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தையும் ஆளுநருடைய உரையில இவங்க உள்ள நுழைச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதுல எழுதி வச்சிருக்காங்களாமா. பட் அந்த அளவு முதலீடு எல்லாம் வரவே இல்லை. வெறும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் போடப்பட்டிருக்கே தவிர அவங்க சொன்ன முதலீடு அப்படின்றது பிராக்டிக்கலா இங்க தமிழகத்துல வரவே இல்லை. அவங்க சொல்லக்கூடிய அமௌண்ட்ல ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் முதலீடா வந்திருக்கே தவிர அவங்க சொன்ன அந்த அளவானது இல்ல அப்படின்றத சொல்றாரு. இதே இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பேசியிருப்பாரு. அது என்னன்னா, ஒரு 4-4.5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அதிமுக ஆட்சி காலகட்டத்துல பெரும் முதலீடை ஈர்க்கக்கூடிய மாநிலமாக, மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் 4வது இடத்துல இருந்தது. பட் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 4வது இடத்துல இருந்து 6வது இடத்திற்கு தமிழகம் போயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. முதலீட்டாளர்கள் தமிழகத்துல முதலீடு செய்யறதுக்கு வரதே கிடையாது. ஆனா இவங்க உருட்டு கதைகளை உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. 4வது பாயிண்ட், போக்சோ மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகள், இந்த குற்றங்கள் இது எல்லாமே 55% உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 33% அதிகரிச்சிருக்கு. இது எல்லாமே அபாயகரமான அளவை தாண்டி இருக்கு. ஆனா இந்த உரையில, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உரையில பெண்கள் பாதுகாப்பை இவங்க முழுவதுமாக புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. 5வது பாயிண்ட், தமிழகத்துல பெரும் பிரச்சனையா இருக்கக்கூடிய இந்த போதை புழக்கம், இந்த போதை புழக்கத்தை குறித்து இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த போதை பழக்கத்தால கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து போயிருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுல பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் தான். இங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க சொல்லிட்டு ஈஸியா அவங்க எல்லாருமே இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாடுறாங்க. ரொம்ப ஈஸியாவே இங்க போதைப் பொருட்கள் எல்லாமே கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது நம்முடைய எதிர்காலத்திற்கு, இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கும். பட் இந்த ஒரு விஷயத்த இவங்க முழுவதுமாக புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு.
6வது பாயிண்ட், தலித்துகளுக்கு எதிரான அட்டூழியங்கள், தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. இந்தியால வேற எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல இது அதிகமா இருக்கு. ஆனா இவங்க இந்த உரையில தலித்துகளுக்கு எதிராக நடக்கூடிய விஷயங்களை குறித்து மென்ஷன் பண்ணவே இல்லை. அது குறித்து ஒரு வார்த்தை கூட இவங்க எழுதவே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு 2வதா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, திமுகவை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் பயங்கரமா கதறி எழுதியிருந்தார் இல்லையா, அந்த விஷயம் இதுதான். இது குறித்தே தான் ஆளுநர் அவர்கள் பேசியிருப்பாரு. திமுகவுக்குள்ளேயே இப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திமுக எப்படிங்க ஆளுநர் உரையில அந்த விவகாரத்தை பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 7வது பாயிண்ட், தற்கொலை குறித்து பேசியிருப்பாரு. இந்தியாவிலேயே அதிகமான தற்கொலை நடக்கக்கூடிய இடமாக தமிழகம் தான் இருக்கு. தற்கொலையின் தலைநகரமாக தமிழகம் இருக்கு அப்படின்ற ஒரு காட்டமான விமர்சனத்தை ஆளுநர் அவர்கள் முன்னெடுத்து வச்சிருக்காரு. ஒரே வருஷத்துல 20,000 தற்கொலைகள் நடந்திருக்காமா. அதாவது ஒரு நாளைக்கு 65 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்றத ஆளுநர் அவர்கள் இது சொல்லியிருப்பாரு. இந்த பாயிண்ட சொல்லியிருப்பாரு. இது எவ்வளவு முக்கியமான விஷயம், அரசாங்கம் இதை எப்படி கவனிக்கணும். பட் நம்முடைய திமுக அரசு இதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்லை. இது பத்தி எல்லாம் ஆளுநர் உரையில இல்லவே இல்லை, புறக்கணிச்சிருக்காங்க. 8வது பாயிண்டாக தமிழகத்துடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி பேசியிருப்பாரு. தமிழகத்துடைய எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, நாளுக்கு நாள் ஒஸ்டா தான் போயிட்டு இருக்கு. இங்க 50% மேல நிறைய காலி பணியிடங்கள் இருக்கு, அதை இவங்க நிரப்பவே இல்லை. இளைஞர்களுடைய எதிர்காலம், முக்கியமா படிக்கக்கூடியவருடைய எதிர்காலம் இங்க கேள்விக்குறியா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பட் இதை பத்திலாம் இவங்க கவலைப்படவே இல்லை, இதை பத்திலாம் இவங்க எழுதவே இல்லை. இந்த விவகாரத்தை இவங்க முழுவதுமாக புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. 9வது பாயிண்ட், பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாததால் பல ஆயிரம் கிராம ஊராட்சிகள் செயலிழந்து கிடக்கின்றன. அவை நேரடியாக அரசின் சிறப்பு அதிகாரிகளின் கீழ் உள்ளன. கோடிக்கணக்கான மக்களின் அடிமட்ட ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. இவை அரசியலமைப்பின் எழுத்துக்கும் உணர்வுக்கும் எதிரானவை. கிராம ஊராட்சிகள் மீட்டெடுப்பதற்காக மக்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இருப்பினும் இந்த விவகாரங்களை குறித்து ஆளுநர் உரையில இவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 10வது பாயிண்ட்ல இந்து கோவில்களுடைய நிலைமை பற்றி இவர் எடுத்து சொல்லியிருப்பாரு. மாநிலத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் அறங்காவலர் குழுக்கள் இல்லாமல் மாநில அரசால் நேரடியாக நிர்வகிக்கப்படுகின்றன. கோடிக்கணக்கான பக்தர்கள் கோயில்களின் தவறான நிர்வாகத்தால் மிகுந்த மனவேதனையும் விரக்தியும் அடைந்துள்ளனர். பழங்கால கோவில்களை மீட்டெடுப்பது மற்றும் பாதுகாப்பது குறித்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முக்கிய வழிகாட்டுதல்கள் 5 ஆண்டுகள் கடந்தும் செயல்படுத்தப்படவில்லை. பக்தர்களின் உணர்வுகள் ஈவு இறக்கமின்றி புறக்கணிக்கப்படுகின்றன அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. 11வது பாயிண்டாக இங்க இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ், இங்க நிறைய தொழில் முனைவோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, திமுக அரசால அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாரு. 12வது பாயிண்டாக ஏறக்குறைய அனைத்து துறைகளிலும் கீழ்மட்ட ஊழியர்களிடையே பரவலான அதிருப்தி நிலவுகிறது. அவர்கள் அமைதியற்றவர்களாகவும் விரக்தியுடன் உள்ளனர். அவர்களின் நியாயமான குறைகளை தீர்ப்பதற்கான வழிகள் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அதாவது தொடர்ந்து தமிழகத்துல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, போக்குவரத்து ஊழியர்கள், செவிலியர்கள், டாக்டர்கள், தூய்மை பணியாளர்கள் சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க இல்லையா. இப்ப ரீசெண்டா அங்கன்வாடி ஊழியர்கள் சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. இந்த விவகாரங்களை குறித்து இவங்க இதுல எதுவுமே எழுதவே இல்லை அப்படின்றத சொல்றாரு. 13வது பாயிண்டாக கடைசி பாயிண்டா தான் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது மற்றும் அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்றாரு. கடைசி பாயிண்டாக தான் அவர் அந்த தேசிய கீத விவகாரத்தை பத்தியே பேசியிருக்காரு. பட் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஊடக பொறுக்கிகள் என்ன பண்றாங்க, வெறும் தேசிய கீத விவகாரத்தை குறித்து மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த 12 பாயிண்ட், அந்த 12 பாயிண்ட்களை குறித்து ஒருத்தனும் வாயை திறக்கவே இல்லை. டிபேட், இந்த டிபேட் ஷோ எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த டிபேட் ஷோல என்ன மாதிரியான டாபிக் எடுத்திருக்காங்க அப்படின்றத தயவு செய்து போய் பாருங்க. ஆளுநர் அவர்கள் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இந்த 13 பாயிண்ட அவங்க பேசியிருப்பாங்களா? இல்ல, கண்டிப்பா பேசவே மாட்டாங்க. இதை பத்தி வாயை திறக்கவே மாட்டானுங்க. ஆளுநருடைய உரையை இவ்வளவு கேவலமா இந்த திமுக காரங்க எழுதி கொடுத்ததுனாலதான் நம்முடைய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் போங்கடா, இதெல்லாம் ஒரு உரை, இதை வர நான் எழுதி நின்று படிக்கணுமா சொல்லிட்டுதான் இதெல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சிட்டாரு. ஆளுநர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 13 பாயிண்ட்களுக்கு பதில சொல்லுங்கடா, எக்ஸ்பிளனேஷனை கொடுங்கடான்னு கேள்வியை கேட்டா இந்த ஊபிஸ்கள் என்ன தெரியுமா பண்றானுங்க, சோசியல் மீடியால தெருக்கிட்டு திரியிற ஊபிஸ்கள் அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் அப்படின்ற மாதிரி பழைய உருட்டு கதைகளை உருட்டிட்டு இருக்கானுங்க. ஏன்டா திமுக ஆட்சியின் கீழே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழகம் நாளுக்கு நாள் ஒஸ்டா போயிட்டே இருக்கு. ரொம்ப மோசமான நிலையில நம்முடைய தமிழகம் இருக்கு.
இத பத்தி பேசுங்கடா, இத பத்தி கேள்வி கேளுங்கடா, நீங்க முட்டு கொடுக்கக்கூடிய கட்சி கிட்ட இத பத்தி கேள்வி கேளுங்கடானா அதுக்கெல்லாம் இவனுங்களுக்கு வக்கு கிடையாது. நம்மள பிடிச்சி கடிக்க வந்துட்டு இருக்கானுங்க. இதுக்கு நடுவுல சபாநாயகர் அப்பாவு இருக்காரு இல்லையா, அவரு நான் விளக்கத்தை தரேன் சொல்லிட்டு ஒண்ணு குத்தி வச்சுக்கிறாரு பாருங்க. ஆளுநர் மைக் ஆஃப் செய்யப்பட்டது குறித்து சபாநாயகர் அப்பாவு விளக்கம். ஆளுநர் அரசியல் பேச அனுமதிக்க முடியாது என்று கருத்து. நீங்க யாரு அதெல்லாம் சொல்றதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆளுநர் அப்படின்றவரு உங்களை விட பெரியவர், உங்களை விட பதவியிலும் சரி அதிகாரத்திலும் சரி அவருக்கு தான் அதிகமான பொறுப்பு இருக்கு. அவரு தான் சுப்பீரியர். அவருக்கு கீழே தான் நீங்க எல்லாருமே, சபாநாயகரா இருந்தாலும் சரி முதலமைச்சரா இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஆளுநர், அப்புறம் தான் நீங்க எல்லாருமே. நீங்க அவரை கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? சபாநாயகர் அப்பாவும் இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. மைக் ஆஃப் பண்ணதுக்கான விளக்கத்தை இப்படி கொடுக்கிறாரு. ஆனா சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்றாரு. ரெண்டுத்துல எதுங்க உண்மை? நீங்க சொல்றதா இல்லைன்னா அவர் சொல்றதா? திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொல்றாங்க. திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு விதமான ரீசன்ஸ் சொல்றாங்க. தயவு செய்து ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து ஏதாச்சும் ஒரு ரீசனை எடுத்துக்கிட்டு அதை எல்லாருக்கிட்டுமே பேசுங்க, எல்லா மீடியா கிட்டயுமே பேசுங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான ரீசன்ஸை சொன்னீங்கன்னா கண்டிப்பா மக்கள் உங்களை தான் காரி துப்புவாங்க, உங்களை தான் பொலிச்சுன்னு துப்புவாங்க. இப்ப நடக்கிற இந்த விவகாரங்கள் எதுவுமே புதுசு கிடையாது. வருஷம் நடக்கிறது தான். வருஷம் ஒரே மாவுதான், புளிச்ச மாவுதான் போட்டு அரசிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு. கடைசியாக ஸ்டாலின் உலர்ன ஒரு உலரலை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த நியூஸ் கார்டை பாருங்க. ஆளுநர் உரை நடைமுறையை மாற்ற நடவடிக்கை. சட்டமன்றங்களில் ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை நீக்க அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இந்தியா முழுவதும் இந்த நடவடிக்கை அமலுக்கு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என பேரவையில் பேச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்தை பேசின உடனே அங்க இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமா ஆஹா ஓன்னு சொல்லி கைத்தட்டி விசிலடிச்சு ஆரவாரம்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த நியூஸ் கார்டை ஊபிஎஸ்கள் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் பண்ணி ஃபயர்லாம் விட்டுட்டு வந்தாங்க. அந்த ஊபிஎஸ்களுக்கு நான் சொல்றேன், இப்ப இந்த நியூஸ் கார்டை பாருங்க. மாநில முதல்வர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் அளிப்பதற்கான காலக்கெடுவை நிர்ணயம் செய்யுமாறு ஒன்றிய அரசு மற்றும் குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுமாறு பாஜக அல்லாத மாநில முதல்வர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின் கடிதம். இந்த சம்பவம் நடந்தது 12/4/2023, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரிதான் ஆளுநருக்கு எதிராக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக தான் இவர் பேசிட்டு இருக்காரு. ஆளுநர் பதவியே வேண்டாம், அவருக்கு இந்த மாதிரியான பவர்லாம் கொடுக்க கூடாது, உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க போவோம், ஆளுநரே நாங்க தூக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான உருட்டுக்கள்லாம் உருட்டு இருந்தாரு. பட் இவர் சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்னே ஒன்னாச்சு இவரால் செய்ய முடிஞ்சதா? செய்ய முடியாது. இவரால மட்டும் கிடையாது, எந்த மாநில முதலமைச்சராலையும் பண்ண முடியாது. முதல்வருக்குலாம் அந்த அளவு பவரே கிடையாது. ஆனா படத்துல வர மாதிரி வீர வசனத்தை பேச வேண்டியது, அந்த வசனங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஊபிஎஸ்கள் ஃபயர் விட வேண்டியது. இவ்வளவுதான் திமுகவினரால இவ்வளவுதான் பண்ண முடியும். இவ்வளவுதான் அவங்களுடைய பவரே.